நமக்கு இன்றைக்கி ரூஃப் காங்கிரீட்டு எல்லாமே சைட் கண்டிஷன் எல்லாமே பக்கவாக இருக்குது, எல்லாமே ரெடியாக இருக்குது. மிஷின்லாம் செட் பண்ணியாச்சு. ஜல்லி மண் சிமெண்ட் எல்லாமே வந்தாச்சு. ஒரு 100லேருந்து 110 கூட சிமெண்ட் ஓடும். இப்போ வந்து காம்பவுண்டுக்குள்ளே தான் அந்த மிஷின் வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இருந்தாலும் அது அந்த சின்ன மிஷின் வந்து அந்த லிஃப்ட் மிஷின் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். மேலே வந்து அந்த அடுத்து வந்து அந்த ரோட்டில் வந்து பெரிய மிஷின்லாம் வச்சாச்சு. ஜல்லி வந்து 6 பாண்டு மண் 7 பாண்டு ஜல்லி ரேஷியோ பிரகாரம் தான் போடுறோம். அந்த ஜல்லி வந்து சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சைஸ் வந்து கொஞ்சம் அந்த இந்த எம்எம் கணக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு க்ரஷருக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி நம்ம பக்கவாக இப்போ வந்து எல்லாமே செட் பண்ணியாச்சு. எலக்ட்ரீஷியன் வந்து பைப் வந்து போட்டு முடிகிற ஸ்டேஜ் ஆகுது. முடிஞ்சவொடனே நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது வந்து பால்கனி. இது வந்து ஃப்ரண்டில் வந்து பால்கனி லைட் தனியாக கொடுத்துருக்கோம் ஃப்ரண்டில். அப்படியே அந்த பால்கனி வந்து அந்த அவுட்ரு ஃபுல்லாகவே லைட் வரும், லைட் பாயிண்ட் ஃபுல்லாகவே வரும். அது நான் உங்களுக்கு ரெண்டாவது காமிக்கிறேன். ஹாலில் வந்து பெரிய ஹால்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து 10க்கு 25 தான் அந்த சைஸில் வரும். அதில் வந்துட்டு ஒரு ஃபேனு, அடுத்து ஒரு லைட்டு, அடுத்து ஒரு ஃபேனு, அடுத்த லைட்டு, அடுத்து ஃபேன், அப்படி மாற்றி கொடுத்து 3 ஃபேனும் 2 சீலிங் ரோஸ்ட்டு லைட்டு வரும். அது மாதிரி கொடுத்துருக்குறோம். இந்த பெட்ரூமுக்கு வந்து சென்டரில் வந்து ஒரு ஃபேன் பாக்ஸும், பாத்ரூமில் வரக்கூடிய ஃபேன் பாக்ஸ் வந்து அந்த பாத்ரூமில் வரக்கூடிய அந்த லைட் பாயிண்ட் வந்து வாலில் வரும். அதனால் அந்த பாத்ரூம் வர இடத்துல வந்து எதுவுமே கொடுக்கல. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து இதுவும் சைஸ் பெருசு. கிட்டத்தட்ட ஒரு 9க்கு 17 சைஸ். அதனால் 2 ஃபேன் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அது வந்து 2 லைட் பாயிண்ட்டு அங்கே கொடுத்துருக்கு. இது வந்து மெயின் சுவிட்சு இங்கே இதுலேயே வந்துடும். இந்த டோர் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வந்துடும். டோர் என்ட்ரன்ஸ் இங்கே வரும், இங்கே வந்துடும். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு நல்லபடியாக நடந்தது. எலக்ட்ரீஷியன் வந்து ரவி சுந்தர் சிங் நாகர்கோவிலேருந்து வந்திருக்காரு. அவர் நாகர்கோவிலேருந்து இன்றைக்கி காலையில் தான் வந்தார். வந்து ஆல்மோஸ்ட் பைப் மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் நேரத்தை வாங்கி வச்சிட்டோம். அவர் வந்து இன்றைக்கி பைப் போடுறாரு. அவர் மேலே சாப்பாட்டு போயிருக்காரு. மேலே வந்தோன்னே காமிக்கிறேன். சரியா? ஓகே.